ஹாலிவுட் வெர்சஸ் வரலாறு. ஹாலிவுட் ஃபேப்ரிகேஷன் தி மித் ஆஃப் ஸ்லேவ்ஸ் பில்டிங் பிரமிடுகள் இன் பென்ஹர் மற்றும் தி 10 கமாண்ட்மெண்ட்ஸ். பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக வரலாற்று நிகழ்வுகளை, சுவாரஸ்யமான கதை களங்களை கற்பனை கலந்து நாடகம் போலாக்கும் நீண்ட வரலாற்றை ஹாலிவுட் கொண்டுள்ளது. இதற்கு சான்றாக மிகவும் பிரபலமான 2 திரைப்படங்களான பென்ஹர் 1959 மற்றும் தி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 1956 ஆகியவை பண்டைய எகிப்தை பற்றிய பொதுமக்களின் புரிதலை கணிசமாக பாதித்துள்ளன. 2 படங்களும் எகிப்திய பிரமிடுகளை கட்டுவதற்காக மிருகத்தனமான சூழ்நிலைகளில் உழைக்கும் ஹீப்ரு அடிமைகளின் காட்சிகளை பிரம்மாண்டமாக சித்தரிக்கின்றன. இந்த சித்தரிப்புகள் சிறப்பாகும் மற்றும் வியத்தகு முறையில் இருந்தாலும் அவை வரலாற்று ரீதியாக துல்லியமற்றவை அல்ல மற்றும் ஒரு தொடர்ச்சியான கட்டுக்கதையை நிலைநிறுத்த தூண்டுகிறது. வில்லியம் பைலர் இயக்கிய பென்ஹர் படத்தில் சார்ல்டன் ஹெஸ்டனால் சித்தரிக்கப்பட்ட யூதா பென்ஹர் என்ற கதாபாத்திரம் ஒரு யூத இளவரசனாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர் ஒரு காலி அடிமையாக மாறுகிறார். பின்னர் ஹீப்ரு அடிமைகள் கடுமையான நிலைமைகளின் கீழ் பிரமிடுகள் உட்பட நினைவு சின்ன கட்டமைப்புகளை கட்டும் அவல நிலையை காண்கிறார். இந்த சித்தரிப்பு அடிமைகள், குறிப்பாக எபிரேயர்கள், பிரமிடுகளின் கட்டுமானத்தின் பின்னணியில் உள்ள முதன்மை தொழிலாளர் சக்தியாக இருந்தனர் என்ற கதையை வலுப்படுத்துகிறது. இருப்பினும் இந்த சித்தரிப்பு வரலாற்று சான்றுகளால் ஆதரிக்கப்படவில்லை. பிரமிடுகள் எகிப்தின் பழைய இராச்சிய காலத்தில் கிமு 2580 முதல் 2560 வரை காலகட்டத்தில் கட்டப்பட்டன. அதே நேரத்தில் பென்ஹர் என்ற வரலாற்று அமைப்பு பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு ரோமானிய பேரரசின் போது நடந்தது. பிரமிடுகளின் கட்டுமானத்துடன் ஹீப்ரு அடிமைகளை இணைக்கும் தொல்பொருள் அல்லது உரை சான்றுகள் எதுவும் உண்மையில் இல்லை. இந்த திரை கதை ஒரு அசரவைக்கும் கதையை உருவாக்க பல்வேறு வரலாற்று காலங்களையும் நிகழ்வுகளையும் பயன்படுத்திக் கொள்கிறது. செசில் பி. டிமில்லின் காவியமான தி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அடிமைகளால் கட்டப்பட்ட பிரமிடுகளின் போன்ற கட்டுக்கதையை பிரபலப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. இந்த படம் மோசே மற்றும் அவரது யாத்திரை பற்றிய கதையை சித்தரிக்கிறது. இதில் ஹீப்ரு அடிமைகள் ஒடுக்குமுறை நிலைமைகளின் கீழ் கொடுமைப்படுத்தி பிரமிடுகளை கட்டுவது போல காட்டப்படும் காட்சிகள் அடங்கும். மோசேவாக ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடிக்கும் சார்ல்டன் ஹெஸ்டன் தனது மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்வதை அதில் காணலாம். இந்த மாபெரும் பிரமிட் போன்ற கட்டமைப்புகள் அடிமை உழைப்பின் விளைவாக எழுந்தது என்ற கருத்தை இது வலுப்படுத்துகின்றன. மோசே மற்றும் அவரது யாத்திரை பற்றிய கதை யூத கிறிஸ்தவ மரபுகளில் ஒரு மைய கதையாக இருந்தாலும் பிரமிடுகளின் கட்டுமானத்துடன் அதை நேரடியாக இணைப்பது காலச்சார்பற்றது. காலவரிசை தவறானது. மோசேவின் யாத்திரையின் வரலாற்று காலவரிசை பொதுவாக கிமு 13ஆம் நூற்றாண்டைச் சுற்றியுள்ள புதிய ரோமானிய இராச்சிய காலத்தில் வைக்கப்படுகிறது. இது பிரமிடு கட்டப்பட்ட காலத்தை விட கணிசமாக பிந்தையது. அதாவது அந்த காலத்திற்கு பல நூறாண்டுகள் முன்பே பிரமிட்கள் கட்டப்பட்டுவிட்டது. அடிமைகள்தான் பிரமிடுகளை கட்டினார்கள் என்ற கட்டுக்கதையை அங்கு நடந்த விரிவான தொல்பொருள் ஆராய்ச்சிகள் பொய்யாக்கியுள்ளது. கிசாவில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் பிரமிடு தொழிலாளர்களின் கிராமங்களை வெளிப்படுத்தியுள்ளன. அவை ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கை குடியிருப்புகள், பேக்கரிகள், மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மருத்துவ வசதிகளின் சான்றுகளை கொண்டுள்ளன.
தொழிலாளர்கள் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பணியாளர்களின் ஒரு பகுதியாக இருந்தனர். அவர்களுக்கு போதுமான வாழ்வாதாரம் மற்றும் சுகாதாரம் வழங்கப்பட்டது என்று இந்த கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன. எனவே அது அடிமைகளால் கொடுமைப்படுத்தப்பட்டு கட்டப்படவில்லை என்பது தெளிவாகிறது. பிரமிடுகளுக்கு அருகிலுள்ள தொழிலாளர்களின் கல்லறைகளை நெருக்கமாக வெட்டி கல்வெட்டுகள் மற்றும் கலைப்பொருட்களை காட்டுகிறது. மேலும் பிரமிடுகளுக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொழிலாளர்களின் கல்லறைகள் அவர்கள் கௌரவிக்கப்பட்ட நபர்கள், கவனிப்புடனும் மரியாதையுடனும் புதைக்கப்பட்டவர்கள் என்பதை குறிக்கின்றன. இந்த கல்லறைகளில் உள்ள கல்வெட்டுகளும் கலைப்பொருட்களும் அவர்களின் பங்களிப்புகளை கொண்டாடுகின்றன, மேலும் அவர்கள் அடிமைகள் என்ற கருத்தை மேலும் மாற்ற வலு சேர்க்கிறது. தெய்வீக ஆட்சியாளராக கருதப்பட்ட பார்வோனுக்கு விசுவாசமாக இருந்ததாலும் பிரமிடு கட்டுவதை ஒரு புனிதமான கடமையாக கருதிய மத நம்பிக்கைகள் பார்வோனின் மரணத்திற்கு பிந்தைய பயணத்தை உறுதி செய்ததாலும் இந்த தொழிலாளர்கள் உந்துதல் பெற்றிருக்கலாம், கடினமாக உழைத்திருக்கலாம். ஹாலிவுட் திரைப்படங்களான பென்ஹர் மற்றும் தி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆகியவற்றில் அடிமைகள் பிரமிடுகளை கட்டி எழுப்புவதை சித்தரிப்பது ஒரு முழுமையான கட்டுக்கதை. இது நவீன தொல்பொருள் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளால் உறுதியாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரமிடுகள் பார்வோனுக்கு விசுவாசம் மற்றும் மத பக்தியால் உந்தப்பட்ட ஒரு திறமையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பணியாளர்களால் கட்டப்பட்டன, ஒடுக்கப்பட்ட அடிமைகளால் அல்ல. இந்த திரைப்படங்கள் பிரபலமான கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் சினிமா கதை சொல்லலுக்கும் வரலாற்று யதார்த்தத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை கண்டறிவது மிகவும் முக்கியம். சினிமாக்கள் பொதுவாக உண்மை வரலாற்றை சொல்வதை விட படத்தை சுவையாக்குவதையே முக்கியமாக கருதும். ஹாலிவுட் வர்சஸ் வரலாறு. இதுவரை பார்த்ததற்கு நன்றி. நான் அண்ணாமலை சுகுமாரன். இந்த கதைகளை பற்றி கேள்விகள் கேட்கவும், சொல்லப்பட்ட கதைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை தேடவும் எப்போதும் இனிய தமிழ் அமிர்தம் சானலை நினைவில் கொள்ளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் உடனே செய்துவிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. Do subscribe to Inia Tamil Amirtham YouTube channel and press the bell button to get more notifications. Annamalai Sugumaran. To read full article in Tamil and English visit tamilamirthamblog.wordpress.com or visit Inia Tamil Amirtham YouTube channel. Follow us. Annamalai Sugumaran in Facebook and Instagram.